உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆன்ட்டி சிரி எங்க போனா? நான் சிரிய தேடி தான் இங்க வந்தேன். அவ உங்க கூட விளையாட வரலையா? ஆன்ட்டி சிரி வயிறு வலின்னு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாளே. ஜெயா ஆண்டி, சொல்லு சீதா. நீங்க சிரிய பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலையே. சாந்தம்மா கிட்ட இருக்காளா பாரு. அங்க பார்த்தேன் இல்லையே. சாயந்தரம் விளையாடும் போது பார்த்தேன். அப்புறம் எங்க போனாலும் தெரியாது. சரிங்க ஆண்டி. சரிம்மா. சிரிய இங்க காணோங்க. என்ன? அம்மா இங்க தான் விளையாடிக்கிட்டு இருப்பான்னு சொன்னாங்க. ஆனா எங்க போனான்னு தெரியலங்க. சரி, முடிச்சிட்டியாமா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா ஆன்ட்டி. அம்மா சரி, கட்டில் கீழே பெருக்கிட்டியா? பெருக்குறேன். நல்லா சுத்தமா பெருக்கு. சரி. ரொம்ப நல்லா பெருக்குறியே. சிரி, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத கீழே போடு. வா இப்படி. என்னாச்சு சீதா? எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் வீட்டு வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டா. அதுக்காக சின்ன குழந்தைய வீட்டு வேலை செய்ய விடுவீங்களா? சீதம்மா, நான் தான் அவங்க கிட்ட வேலை கேட்டேன். ஆன்ட்டி எனக்கு சம்பளம் கொடுக்கறான்னாங்க. உனக்கு இந்த மாதிரி வேலை செய்ய சொல்லி யார் சொன்னது? நீ ரொம்ப பாவம்ல சீதாம்மா. நான் வேலைக்கு போனா உனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் தான் நான் இதை செய்யறேன். நீ மட்டும் தனியா எவ்வளவு கஷ்டப்படுவ? நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல, சின்ன குழந்தைய போய் வேலை வாங்கிருக்கீங்க. சீதாம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு வா. வா சீதாம்மா, வா. சொல்லு. ரொம்ப பெருசாலாம் பேசுவல, இது செய்ய கூடாதுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? என்ன கோவப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பதில் சொல்ல. நீ தானே இப்ப சொன்ன பேச கூடாதுன்னு. சீதா ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அவ குழந்தை, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நான் தெரிஞ்சுதான் பண்ண ஃப்ரெண்ட். தெரிஞ்சுதான் செஞ்சியா? நான் சொன்ன நான் உங்க வீட்டுக்கு போய் நீ வேலை செய்யணும். லிசன், இஃப் யூ வாண்ட் ஐ வில் லீவ் நவ். ப்ளீஸ் சீதா, பாப்பா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஃப்ரெண்ட், நீங்க போயிடாதீங்க ஃப்ரெண்ட். நீங்க போயிட்டா சீதாம்மா என் மேல ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பிரிட்டி ப்ளீஸ், பிரிட்டி ப்ளீஸ் ப்ளீஸ். நீ அழாத, ஓகேவா? சீதாமாவை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். அவங்க உன் மேலாம் கோவப்பட மாட்டாங்க, சரியா? நீ திடீர்னு காணாம போனல, அதனாலதான் அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல, அவங்க கோவமா தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க. நான் செஞ்சது தப்பா ஃப்ரெண்ட்? நானும் வேலைக்கு போனா சீதாம்மாக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. நீ செஞ்சதெல்லாம் ஒன்றும் தப்பில்ல. ஆனா எந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். இப்போ நான் உன் ஸ்கூலுக்கு வந்து உன் கூட உட்காந்து படிக்க முடியுமா? யோசிச்சு பாரு. என் வயசுக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும்ல, அதே மாதிரி இந்த வயசுக்கு நீ படிச்சாகணும். ஃப்ரெண்ட், என்னாலயும் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். இங்க பாரு, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சீதா அம்மாக்கு திரும்பவும் கோவம் ஜாஸ்தி ஆயிடும். என்னோட செல்ல குட்டி பிரின்சஸ்ல நீ, உனக்காக ஒரு பேலஸ் வரப்போகுதுல்ல. உனக்காக ஒரு பெரிய பேலஸ் வரும்போது நீ மத்தவங்க வீட்டுல போய் வேலை செய்யலாமா? சொல்ல. பேலஸ் வரும்போது நான் வீட்டு வேலை செஞ்சா அது திரும்ப போயிடுமா? ஆமா, பிரின்சஸ் வேலை செய்யறாங்கன்னு பேலஸ்க்கு கோபம் வராதா? பேலஸ்க்கே கோபம் வரும்போது சீதா அம்மாக்கு கோபம் வராதா? சொல்லு. சாரி சீதாம்மா, என் மேல கோவமா இருக்கியா? பாருங்க ஃப்ரெண்ட், இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. சீதாம்மா, நீங்க பேசலனா அப்புறம் நான் அழுதுட்டே இருப்பேன். எனக்கு பேலஸ் வேணாம், எதுவும் வேணாம். நீ பேசினாலே போதும் சீதாம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஃப்ரெண்ட், இத என்ன செய்யணும்?
இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன். சீதாம்மா கையில தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா சீதாம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய மாட்டேன். நீ என் உயிரடி செல்லம். அப்ப ராஜகுமாரி இல்லையா? நீ ராஜகுமாரியும் தான். உனக்கு அம்மாவா இருக்கல்ல, அப்ப நான் தான் மகாராணி. நீ அழாத சீதாம்மா. நீ கூட அழக்கூடாது. இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, சரி? எனக்கு கோவம் வந்துரும். சரி. சரி, நம்ம நாளைக்கு பாப்போங்க. குட் நைட் ராம். பை. பாய். ஹலோ. எனக்கு தெரியுங்க, நீங்க எப்படியும் தூங்கியிருக்க மாட்டீங்கன்ற கான்ஃபிடென்ட்ல தான் கால் பண்ணேன். பட் இந்த வாட்டி நான் சாரி சொல்ல மாட்டேன். நீங்க சாரி சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இப்போ ஓகே வாங்க. அவளை சமாதானப்படுத்த நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா? இல்ல, இப்போ சந்தோஷமா தான் தூங்குறா. அவ உங்களை கையில வில்லும் அம்பும் வச்சிருக்கிற மாதிரி பார்த்தாலாம். என்னது, வில்லும் அம்புமா? ஏன்? இல்ல இல்ல, இது அவளோட கற்பனை. பாவம், அவ சின்ன குழந்தை, திட்டாதீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன வேணும்னு அவளை திட்டினேன்? நடந்ததை பாத்தீங்கல்ல. அதனால தாங்க சொல்றேன், இந்த வயசுல இருக்கிற பசங்க மேக்சிமம் எதுக்காக திட்டு வாங்குவாங்க சொல்லுங்க? அடம் பிடிக்கும் போது, சொன்ன வார்த்தையை கேட்காத போது. ஆனா பாவங்க என் லிட்டில் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா அப்படி பண்ணாவ. யூ ஹேவ் நோ ஐடியா. யூ ஷுட் பி ரியலி லக்கி டு ஹேவ் ஹர். என் லிட்டில் ஃப்ரெண்டு கோடியில ஒருத்தி. இந்த வயசுல எல்லாம் யாருக்குங்க இப்படி தோணும்? நீங்களே சொல்லுங்க. பொதுவா பொண்ணுங்களுக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இவ உங்களுக்கே இன்னொரு அம்மாவா இருக்கா. நீங்க சிறிய திட்டுறத பார்த்ததும் நானே பயந்துட்டேங்க. அதுக்கு தான் ஓடி போயிட்டீங்களா? இல்ல, நான்லாம் ஓடல. உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா நீங்க மனசை விட்டு பேசியிருக்க முடியாதுல, அதனாலதான். நீங்க ஒண்ணும் எங்களுக்கு மூணாவது மனுஷன் இல்ல ராம். ஐ மீன், நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு தானே. சரி, போய் படுத்துக்கோங்க. சிரி மாதிரி ராமரையும் சீதாவையும் நினைச்சுக்கிட்டு. அதே வில்லும் அம்போடையுமா? படுத்துக்கோ படுத்துக்கோ. ஒண்ணும் என்ன சொன்னீங்க? இல்ல, நான் சிரிச்சதால சிரிக்க முழிப்பு வந்துருச்சு, அதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.